ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, தொடரியோட லாஸ்ட் டெஸ்ட் 20வது ரீசனிங் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இதோட தொடரி பார்ட் வந்து முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்ட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே வாங்க பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி டாபிக் வைஸ் போடலாம் அப்படின்ட்டு ஒரு 2-3 டாபிக் போட்டிருந்தோம், அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதுவும் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? சரி, இன்னைக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க. இது என்ன டைப் அப்படின்னா, அந்த போட்டோகிராஃபிக் டைப்னு சொல்லுவாங்க. ஒரு போட்டோவை பார்த்துட்டு அவங்க என்ன ரிலேஷன் வரும், என்ன உறவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேப்பா, சரி, இங்கிலீஷ்ல பாத்துங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி ஒரு பெண் வந்து ஒரு ஆணிடம், அவள் உன்னுடைய தந்தை வழி தாத்தாவின் ஒரே மகனின் சகோதரியின் ஒரே குழந்தை என்று கூறுகிறார். இதை வந்து நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி சொல்லிடலாம், இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ எப்படி சொல்லலாம், அவள் வந்து உன்னுடைய தந்தை வழியின், யாருக்கிட்ட, ஆணுகிட்ட, ஆணுடைய தந்தை வழி தாத்தானா அவங்க அப்பாவுக்கு அப்பா. ஓகேவா? அவங்க தாத்தாவுக்கு ஒரே பையன், அப்போ அந்த பையனுடைய அப்பா, அந்த பையனுடைய அப்பா சகோதரியின் ஒரே மகள், அவங்க அப்பாவுடைய சகோதரியுடைய மகள் அப்படின்னு சொல்லிடலாம். அவரும் என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, எனில் அந்த ஆண் புகைப்படத்தில் உள்ள நபருக்கு என்ன உறவு. ஸோ இப்போ நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதனால உடனே ஆன்சர் சொல்லிடுவேன், தாயின் சகோதரனின் மகன். இப்போ நம்ம புதுசா பிராக்டிஸ் பண்றோம்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதை அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நம்ம ஃபேமிலி ட்ரீ வரையணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொன்றும் வரைஞ்சிட்டே வரலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒரு பெண் வந்து ஒரு ஆண் கிட்ட சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க, அவள் யாரு, ஒரு போட்டோவை பார்த்து அவள் யாரு அப்படின்னா, உன்னுடையனா ஒரு பெண் வந்து யாருக்கிட்ட சொல்றா, அந்த ஆண் கிட்ட தானே சொல்றாங்க உன்னுடையன்ட்டு. அப்ப ஆண்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, ஆண். ஓகேவா? உன்னுடைய தந்தை வழி தாத்தா, நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னா பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர்னு. அப்ப தந்தை வழி தாத்தான்னா அந்த ஆணுடைய தந்தையின் தந்தை அப்படின்னு சொல்லலாமா? அதான் தாத்தா, தந்தை வழி தாத்தா போட்டாச்சா? தந்தை வழி தாத்தாவின் ஒரே மகனின், அப்ப அந்த தாத்தாவுடைய ஒரே பையனா யாராதான் இருக்கும், அவங்களுக்கு ஒரே பையன்னா அந்த பையனுடைய, அந்த ஆணுடைய அப்பாவா தான் இருக்கும். ஓகேவா? சோ அப்புறம் என்ன கொடுத்துக்கிறாங்க, மகனின் சகோதரியின் ஒரே குழந்தை. அப்போ அந்த தந்தை வழி தாத்தாவின் ஒரே மகனின் சகோதரியின், அப்ப சகோதரியுடைய ஒரே குழந்தை யாருன்னு சொல்லிட்டாங்க, அவள். அவள்னா என்ன வரீங்க, மைனஸ். ஓகேவா? சோ இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறான், அந்த ஆண் புகைப்படத்தில் உள்ள நபருக்கு என்ன உறவு. இந்த புகைப்படத்தில் உள்ள நபர் எத்தனை, இந்த நபருக்கு ஆண் என்ன உறவு, தாய், தாயோடைய சகோதரன், சகோதரனின் மகன். அப்ப ஆன்சர் என்ன வரும், தாயின் சகோதரனின் மகன் அப்படின்னு வரும், தாயின் சகோதரனின் மகன் அப்படின்னு வரும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சோ அடுத்த கேள்வி. ஓகே, சோ தமிழ் அப்படியே பாத்துங்க, இங்கிலீஷ்ல பாத்துங்க. ஓகே, சரி, இதுல என்ன, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஃபேமிலி ட்ரீ வரையறது தான் சொல்லுவாங்க. இதுல நம்ம எப்படி வரையணும்னா, நம்ம எப்படி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா எடுத்து லிங்க் பண்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம டைம் சேவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் எப்படி எடுத்து லிங்க் பண்ணி போடுறேன் அப்படின்னு மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, சி என்பவர் எஃப் இன் சகோதரி, சி என்பவர் எஃப் இன் சகோதரி. அப்போ சி என்பவர் யாரு, எஃப் உடைய சகோதரி. இப்படி போட்டா ஈக்குவல் ஜெனரேஷன் தானே, சி என்பவர் எஃப் உடைய சகோதரி. ஸோ அடுத்து பாருங்க, ஏ என்பவர் பி உடைய தந்தை. படிக்கும் போதே அந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கணும், அப்போதான் நம்ம ஃபேமிலி ட்ரீ வரையும் போது நல்லா புரியும். ஓகேவா? ஏ என்பவர் பி உடைய தந்தை, ஈயின் கணவர், டியின் ஒரே மகன். என்ன சொல்லியிருக்கான், ஏ என்பவர் பியோட தந்தை, ஈயின் கணவர் மற்றும் டியின் ஒரே மகன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? சோ இதோட எதுனா லிங்க் பண்ண முடியுதா, எதுவுமே முடியல. அப்புறம் என்ன பண்ணணும், திருப்பி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். என்னன்னு பாருங்க, டி என்பவர் எஃப் இன் தந்தை வழி தாத்தா மற்றும் ஏக்கு சகோதரிகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க என்ன சொல்லியிருக்கான், டி என்பவர் எஃப் இன் தந்தை வழி தாத்தா. அப்ப டி எஃப் ஓட லிங்க் பண்ணலாமா, அப்ப டி வந்து எஃப் கூட சேர்க்கலாமா? அப்ப டி என்பவர் எஃப் இன் யாரு, தந்தை வழி தாத்தா, பெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர். அப்போ எஃப் இன் தந்தை வழி தாத்தா இப்படி போடலாமா? டி என்பவர் எஃப் உடைய தந்தை வழி தாத்தா அப்படின்னு போட்டாச்சு. இப்போ வேற என்ன நம்ம முன்னாடி விட்டுது வந்ததெல்லாம் பார்க்கலாமா? சோ முன்னாடி என்ன விட்டு வந்தோம், ஏ என்பவர் பி உடைய தந்தை, இ என்பவர் அதாவது ஏ என்பவர் பி யின் தந்தை, ஈயின் கணவர் மற்றும் டியின் ஒரே மகன். அப்ப ஏ என்பவர் யாரு, டியோடைய ஒரே மகன் வருமா? அப்ப இங்க ஏன்னு போடலாமா, டியோடைய ஒரே மகன். அப்புறம் என்ன சொல்லியிருக்கான், பி யின் தந்தை. அப்ப ஏ என்பவர் பி உடைய தந்தை, அப்ப பி உடைய தந்தைனா இவங்களோட சிஸ்டரோ பிரதரோ இருக்குமா? அப்ப பி உடைய தந்தை அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ஈயின் கணவர், ஏ என்பவர் யாரு, ஈயோடைய கணவர். அப்ப ஈயோடைய கணவர், அப்ப இது யாரு, மைனஸ். ஓகேவா? இப்போ அவன் சொன்னது எல்லாமே போட்டாச்சா? அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கான், ஏக்கு சகோதரிகள் இல்லை, அப்ப சகோதரிகள் யாருமே இல்லை. ஓகே, என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பாருங்க, ஏக்கு எத்தனை குழந்தைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கான். ஏக்கு எத்தனை குழந்தைகள், அப்ப பாருங்க
இது ஆனா பெண்ணா எதுவும் கேட்கல, எத்தனை குழந்தைகள் தான் கேட்கறாங்க. அப்போ 1 2 3, அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 3 பேரு. ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ அதே மாதிரிதான் மூணாவது கொஸ்டின். ஓ என்பவர் ஏவின் தாய். ஓ என்பவர் யாரு? ஏ உடைய தாய். அப்போ ஓ என்பவர் ஏவின் தாய். ஓ என்பவர் ஏவின் தாய். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பி என்பவர் சி மற்றும் இயின் தாய். பி என்பவர் சி மற்றும் இயின் தாய். அப்ப லிங்க் பண்ண முடியுமா? லிங்க் பண்ண முடியாது. அப்படியே அதை மைண்ட்லயே வச்சுட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சி மற்றும் டி ஆகியோர் சகோதரர்கள். சி மற்றும் டி ஆகியோர் சகோதரர்கள் மற்றும் ஏயின் மகன்கள் ஆவார். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சி மற்றும் டி ஆகியோர் சகோதரர்கள் மற்றும் அவங்க யாரு? ஏவோடைய மகன்கள் அப்படின்னு கொடுத்துக்கிறான். அப்போ ஏவோட அதை லிங்க் பண்ணலாமா? டியோடைய ஏவோட மகன்கள் சொல்லிட்டாங்களா? அப்போ ஏவோட மகன்கள் யாரு? சி டி. அப்ப இவங்க 2 பேரும் யாரு? ஏவோடைய மகன்கள். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கான்? சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, இப்ப நல்லா கவனிங்க. முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். பி என்பவர் சி மற்றும் இயின் தாய். பி என்பவர் சி மற்றும் இயோடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏவோடைய பசங்க தான் சின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பி என்பவர் யாரு? சி உடைய தாய்னா ஏவோடைய ஏக்கு பக்கத்துல சியோடைய தாயின்னு சொல்லிட்டானா, அப்ப ஏ வந்து யாரா இருப்பாங்க? தந்தையா இருப்பாங்களா? ஆல்ரெடி சின்றது யாரு? ஏவோடைய மகன் சொல்லிட்டாங்க. இங்க என்ன சொல்லிட்டாங்க? பி என்பவர் சி மற்றும் இயின் தாயின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏ யாரா இருப்பாங்க? கண்டிப்பா தந்தையா தான் இருப்பாங்க. அப்ப இவங்களோட லிங்க் பண்ணிடலாமா? சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாங்க? சி மற்றும் இயின் தாயின்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஈயும் இவங்களோட பிரதர் சிஸ்டர் போட்டுடலாமா? அப்ப இங்க இ போட்டுலாம். இது பிரதரா, அதாவது ஆனா பெண்ணான்னு தெரியாது ஈன்றவங்க. நல்லா கவனிச்சுங்க. பீன்றவங்க யாரு? சி உடைய தாய். அப்புறம் இ வந்து இவங்களுக்கு அதாவது பிரதரா சிஸ்டரா தெரியாது, அப்படியே வச்சு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எஃப் என்பவர் டியின் மகன். எஃப் என்பவர் டியின் மகன். ஓகேவா? ஸோ அப்ப எஃப் என்பவர் டி உடைய மகன் அப்படின்னு சொல்லலாம். எஃப் என்பவர் டியின் மகன். ஸோ அடுத்து அவ்வளவுதான் கொடுத்துருக்கான். எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் சொல்லியாச்சு. இப்போ என்ன கேட்கிறான்? பி என்பவர் எஃப்க்கு என்ன உறவு? பி என்பவர் எஃப்க்கு என்ன உறவு? பி இங்க இருக்காங்களா? எஃப் இங்க இருக்காங்களா? எஃப்க்கு என்ன உறவு? எஃப் உடைய அப்பா யாரு? டி. டி உடைய அம்மா யாரு? பி. அப்ப என்ன வரும்? தந்தையின் தாய் அப்படின்னு சொல்லலாமா? தந்தையின் தாய். அப்ப என்ன வரும்? ஆப்ஷன் டெல்லி வரும். தந்தையின் தாய் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. அந்த ஃபேமிலி ட்ரீ கண்டி நீங்க கரெக்டா வரைஞ்சிட்டீங்க. அதே மாதிரி வரையறது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி அந்த லிங்க் பண்றோம், ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்து எப்படி லிங்க் பண்றோம் வேக வேகமா, அதை பொறுத்து நம்ம ஈஸியா போட்டுடலாம். ஷார்ட் கட்டே தேவையில்லை. இப்படி நீங்க வேகமா வரைஞ்சாவே அது ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல போட்டுடலாம். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆர் என்பவர் எஃப்இன் தாய். அப்ப ஆர் என்பவர் எஃப் உடைய தாய் எழுதலாமா? ஆர் என்பவர் எஃப் உடைய தாய். அடுத்து பாருங்க, ஜி என்பவர் கேயின் தந்தை. லிங்க் பண்ண முடியுமா? முடியாது. அப்புறம் எல் என்பவர் எஃப்இன் சகோதரர். அப்ப எல் என்பவர் எஃப் உடைய சகோதரர் போடலாமா? எல் என்பவர் எஃப் உடைய சகோதரர். எல் என்பவர் எஃப் உடைய சகோதரர். அடுத்து பாருங்க, மற்றும் ஜியின் மகன். மற்றும் ஜியின் மகன். அப்போ எஃப் என்பவர் எல்லின் சகோதரர். ஜியின் மகன்னா யாரு? ஆல்ரெடி ஆர்ன்றது எஃப் உடைய தாய் அப்படின்னு சொல்லியாச்சு. கரெக்டா? ஆர்ன்றது எஃப் உடைய தாய். அப்போ எல்லோடைய தாயும் ஆறா தான் இருக்கும். அப்போ அவங்களுடைய அப்பாவா தானே இருக்கும் ஜி. ஏன்னா ஜியோடைய மகன் தான் என்ன சொல்லிட்டுக்கிறான்? எல்ன்னு சொல்லிட்டுக்கிறான். அப்போ ஜி வந்து அவருடைய ஆருடைய கணவரா தான் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, அவ்வளவுதான், எல்லாமே போட்டாச்சு. இன்னொன்னு விட்டு இருக்கோம். ஜி என்பவர் கேயின் தந்தை. அப்ப இங்க என்ன போடலாம்? கே உடைய தந்தை அப்படின்னு போடலாம். ஓகேவா? ஸோ திருப்பி ஒரு டைம் ஓவராலா என்ன போட்ட பார்க்கலாமா? ஆர் என்பவர் எஃப்இன் தாய். ஆர் என்பவர் எஃப் உடைய தாய். அடுத்து என்ன குத்துக்கிறான்? ஜி என்பவர் கேயின் தந்தை. ஸோ அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்த பாயிண்ட் பாருங்க. எல் என்பவர் எஃப்இன் சகோதரர். எல் என்பவர் எஃப்இன் சகோதரர். அடுத்து மற்றும் ஜியின் மகன். அப்ப ஜியின் மகன்னா இவங்களுடைய பையனா தான் இருக்கும். அப்ப ஆருடைய கணவர் அப்படின்ட்டு ஜி போட்டோம். முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு வந்தோம். ஜி என்பவர் கேயின் தந்தை. அப்ப கே உடைய தந்தை ஜின்னு போட்டோம். இப்ப அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறான்? ஆர் என்பவர் ஜிக்கு என்ன உறவு? ஆர் என்பவர் ஜிக்கு என்ன உறவு? அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? ஜின்றது ஆனா, ஆர்ன்றது பெண்ணா? அப்ப என்ன வரும்? ஜிக்கு மனைவி. ஆர் என்பவர் யாரு? ஜியோடைய மனைவி. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஆர் என்பவர் ஜியோடைய மனைவி. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, இது வந்து கோடட் டைப் பிளட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைப் வந்துச்சுனாவே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் கொஸ்டின் வாசிக்கவே கூடாது. ஓகேவா? இதெல்லாம் ஒரு ட்ரிக்ஸ். மொத்த கொஸ்டின் வாசிக்காதீங்க. கடைசியா அவன் என்ன கேட்கறான் அப்படின்னு பாருங்க. ஓகேவா? நீங்க கடைசியா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடணும். இங்க வந்துட்டு அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான்? இசட் என்பவர் ஜிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கறான். இசட் என்பவர்
ஜிக்கு என்ன வரும்னு கேட்கறான். அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல போய் இசட் எங்க இருக்கு, ஜி எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இசட் எங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஜி எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப இது வரைக்கும் நம்ம ரிலேஷன் கண்டுபிடிச்சா போதும், வேற எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்ல, நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? சோ இப்பதான் வந்து என்ன பார்க்கணும், பர்சன்டேஜ்னா என்ன, இந்த கேப்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜி பர்சன்டேஜ் யூ அப்படின்னு கொடுத்துருக்கானா, அப்ப பர்சன்டேஜ்னா என்ன கொடுத்துருக்கான், ஏ பர்சன்டேஜ் பி என்றால் ஏ என்பவர் பி இன் தாய். கரெக்டா? ஏ என்பவர் பி இன் தாய். அப்ப என்ன வரும், ஜி என்பவர் யூவின் தாய் அப்படின்னு வருமா? அப்ப ஜி என்பவர் யூடைய தாய் அப்படின்னு சொல்லலாம். ஜி என்பவர் யூவின் தாய் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, யூ கேப் இசட் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி எங்க இருக்கு பாருங்க, ஏ கேப் பின்னு இருக்கா. அப்ப இங்க யூ கேப் இசட் அப்படின்னு வருமா, யூ கேப் இசட்னு வருமா? அப்ப என்ன மீனிங், யூ என்பவர் பி இன் மகள். யூ என்பவர் யாரு, பி உடைய மகள். ஆல்ரெடி ஜின்றது வந்து யாருன்னு சொன்னோம், இவங்களுடைய தாயின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? தாயின்னு சொல்லிட்டோம். அப்போ இங்க என்ன கொடுத்துக்கிறான், யூ என்பவர் இசட்டோடைய மகள் அப்படின்னு சொல்லிக்கிறான். அப்ப இசட்டோடைய மகள்னா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தானே இருப்பாங்க. இசட்டோடைய மகள். ஓகேவா? மகள் போட்டாச்சு. அப்ப இசட் யாரா இருப்பாங்க, கணவரா இருப்பாங்க. ஓகேவா? அவன் என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்க, இசட் என்பவர் ஜிக்கு என்ன உறவு, இசட் என்பவர் ஜிக்கு என்ன உறவு. அப்ப ஜிக்கு என்ன உறவு, இசட் கணவர் தானே. சோ அவ்வளவுதான். அப்ப ஆப்ஷன் சி கணவர். இப்ப நல்லா கவனிச்சுங்க, இந்த மாதிரி டைப் வந்துச்சுன்னா மொத்த கொஸ்டின் படிக்க கூடாது, நேரா கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னு பார்க்கணும். அப்படியே கேட்டாலுமே என்ன கொடுத்திருக்காங்க, இசட் ஜி, இது ரெண்டு தான் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், அவங்களுக்குள்ள ரிலேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், நம்ம ஆன்சர் சொல்லிடலாம், வேற எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும், கணவர் அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ நெக்ஸ்ட், ஓகே, இதுவும் ஃபேமிலி ட்ரீ, வேகமா வரைஞ்சிடலாமா? ஏ என்பவர் பி இன் தந்தை மற்றும் பி என்பவர் சி இன் தந்தை. ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஏ என்பவர் பி இன் தந்தை. அப்ப ஏ என்பவர் யாரு, பி உடைய தந்தை. ஏ என்பவர் யாரு, பி உடைய தந்தை. அடுத்து பாருங்க, பி என்பவர் சி இன் தந்தை. பி என்பவர் யாரு, சி உடைய தந்தை. ஏ என்பவர் பி உடைய தந்தை, பி என்பவர் சி உடைய தந்தை. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, டி என்பவர் சி இன் ஒரே மகன். டி என்பவர் சி இன் ஒரே மகன். அப்ப என்ன பண்ணலாம், டி என்பவர் சி உடைய ஒரே மகன் அப்படின்னு போட்டாச்சு. டி என்பவர் சி உடைய ஒரே மகன் அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து பாருங்க, மேலும் சி இன் மனைவி எஃப். மேலும் சி இன் மனைவி யாரு, எஃப். சி இன் மனைவி எஃப்னா இவர் யாரு இருக்கு, ஹஸ்பண்ட் தானே. அப்ப என்ன வரும், இங்க பிளஸ் வரும். ஓகேவா? சரி, என்ன கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க, டி என்பவர் ஏக்கு என்ன உறவு, டி என்பவர் ஏக்கு என்ன உறவு. சோ ஏவோட பையன் பி, பியோட பையன் சி, சியோடைய பையன் டி. கரெக்ட் தானே? அப்ப பேரனுடைய பையன் யாரு, கொள்ளு பேரன் வருமா? அப்போ ஏல இருந்து டிக்கு என்ன. ஓகேவா? சோ டி என்பவர் ஏக்கு என்ன வரும்னா என்ன வரும், கொள்ளு பேரன் அப்படின்னு வருமா? சோ அப்ப ஆப்ஷன் பி கொள்ளு பேரன், கிரேட் கிராண்ட்சன் அப்படின்னு சொல்ல. கிராண்ட்சன்னா பேரன், கிரேட் கிராண்ட்சன்னா கொள்ளு பேரன். ஓகேவா? சரி, அப்ப இதுக்கான ஆன்சர் பி கொள்ளு பேரன் அப்படின்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சரி, நீங்க பாருங்க, ஆர் என்பவர் பி இன் தந்தை. ஆர் என்பவர் பி இன் தந்தை மற்றும் கே இன் சகோதரர். ஆர் என்பவர் பி இன் தந்தை மற்றும் கே இன் சகோதரர். அப்போல்லமா ஆர் என்பவர் பி இன் தந்தை, ஆர் என்பவர் பி இன் தந்தை மற்றும் கேவின் சகோதரர். அப்ப கே உடைய சகோதரர் போட்டாச்சு. ஆர் என்பவர் பி இன் தந்தை மற்றும் கேவின் சகோதரர். அடுத்து பாருங்க, அதே சமயம் கே என்பவர் டி இன் மகள் மற்றும் எஸ் இன் சிஸ்டர் இன்லா. கே என்பவர் டி இன் மகள். கே என்பவர் யாரு, டி உடைய மகள், டி உடைய மகள் மற்றும் எஸ் இன் சிஸ்டர் இன்லா. சிஸ்டர் இன்லான்னா யாரு, ஹஸ்பண்டோடைய தங்கச்சியா இருக்கலாம். ஓகேவா? சிஸ்டர் இன்லான்னா ஹஸ்பண்டோடைய தங்கச்சியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா என்னன்னா மனைவியோடைய தங்கச்சியா இருக்கலாம். இவங்களாம் என்ன சொல்லலாம், சிஸ்டர் இன்லான்னு சொல்லலாம். அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, எஸ் என்பவர் பி இன் தாயார் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. எஸ் என்பவர் யாரு, பி உடைய தாயார். அப்போ பிக்கு ஆல்ரெடி பி உடைய அப்பா யாரு, ஆர். அப்போ அவன் அங்க என்ன கொடுத்துக்கிறான், பி உடைய அம்மா யாருன்னு கொடுத்துக்கிறான், எஸ் கொடுத்துக்கிறான். அப்ப ஆருடைய மனைவியா போடலாமா, ஆருடைய மனைவி எஸ் போடலாமா? இப்போ எஸ் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுடைய பொண்ணோ பையனோ தான் பி. இப்போ அவன் சொன்ன மாதிரி கேன்றது யாரு, எஸ் உடைய சிஸ்டர் இன் லா வருதான்னு பாருங்க. எஸ் உடைய கணவர் யாரு, ஆறு. ஆருடைய சிஸ்டர் யாரு, கே. அப்ப கண்டிப்பா எஸ் உடைய சிஸ்டர் இன் லா யார், கே. கரெக்டா வந்துருச்சா? ஓகே, அப்ப போட்டாச்சு. அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்கிறான், எஸ் மற்றும் ஆருக்கு இடையே உள்ள உறவு என்ன, எஸ் மற்றும் ஆருக்கு இடையே உள்ள உறவு என்ன. இவங்க ரெண்டு பேரும் யாருப்பா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க ரெண்டு பேரும் யாரு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்ப ஆப்ஷன் என்ன வரும், ஆப்ஷன் சி மனைவி மற்றும் கணவர், மனைவி மற்றும் கணவர். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸோ அடுத்து பாருங்க,
ஓகே, இங்க பாருங்க. சுனிதா என்பவர் சோகனின் சகோதரி. சுனிதா என்பவர் யாரு? சோகனின் சகோதரி. அப்ப சுனிதா யாரு? சோகனின் சகோதரி. சோகனின் சகோதரி. அப்ப சகோதரி போட்டாச்சா? சுனிதா என்பவர் சோகனின் சகோதரி. அப்போ பெருசா வந்துச்சு, கீழே போட்டுக்கலாம். அப்ப சுனிதா, நீங்க எக்ஸாம்ல என்ன பண்ணணும்னா ஃபுல் லெட்டர்ல எழுதக்கூடாது, ஷார்ட்டா எழுதுங்க. சுனிதா என்பவர் சோகனுடைய சகோதரி. சோகனுடைய சகோதரி. ஓகேவா? சோ அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? ரமேஷ் என்பவர் ராகேஷின் தந்தை. இது எதனா லிங்க் பண்ண முடியுமா? முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. சோகன் என்பவன் ராகேஷின் மகன். போலாமா? சோகன் என்பவர் ராகேஷின் மகன். இங்க சோகன்றது யாரு? ராகேஷோடைய பையன். சோகன்றது யாரு? ராகேஷோடைய பையன். அடுத்து பாருங்க, நம்ம முன்னாடி ஒரு இன்டூட் வந்து என்ன சொல்லிட்டோம்? ரமேஷ் என்பவர் ராகேஷின் தந்தை. அப்ப ராகேஷோட தந்தை யாரு? ரமேஷ். அப்ப ராகேஷோட தந்தை யாரு? ரமேஷ். அப்ப மொத்த போட்டாச்சா? இப்படிதான் நம்ம லிங்க் பண்ணோம். அதாவது லிங்க் பண்ணி நம்ம ஃபேமிலி ட்ரீ ஈஸியா வரைஞ்சிடணும். ஓகேவா? சோ என்ன கேக்குறான்? எனில் ரமேஷ் சுனிதாவிற்கு என்ன உறவு? அப்ப ரமேஷ் என்றவன் சுனிதாவுக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறான். அப்ப சுனிதாவும் சோகனும் பிரதர் அண்ட் சிஸ்டரு. ஸோ இவங்களுடைய அப்பா யாரு? ராகேஷ். அப்பாவுடைய அப்பா தான் யாரு? ரமேஷ். அப்ப என்ன சொல்ல ஆன்சரு? தந்தையின் தந்தை அப்படின்னு சொல்லலாமா? தந்தையின் தந்தை. தந்தையின் தந்தை, அதாவது தந்தையின் தந்தை என்ன சொல்லலாம்? தாத்தான்னு சொல்லலாம். அதுதான் என்ன சொல்றாங்க? தந்தை வழி தாத்தா. தந்தை வழி தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தந்தையின் தந்தை, அதுதான் என்ன சொல்றாங்க? தந்தை வழி தாத்தா, பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே போட்டோகிராஃபிக் மாடல் தான். ஸோ இது மட்டும் இங்கிலீஷ்ல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன், ஏன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பாயிண்டிங் டு an old man, கமல் செட். ஒரு ஓல்டு மேன் பார்த்து கமல் சொல்றாங்க, ஈஸ் சன் இஸ் மை சன்ஸ் அங்கிள். அதாவது ஈஸ் சன் இஸ் மை சன்ஸ் அங்கிள், அவருடைய பையன் வந்து என்னுடைய பையனுடைய மாமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ தமிழ்ல அப்படியே சொல்லியிருப்பாங்க, முதியவரை சுட்டி காட்டி கமல் அவருடைய மகன் என் மகனின் மாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வரும்னா, அந்த முதியவருக்கும் கமலுக்கும் மருமகன் அப்படின்ற மாதிரி வரும். ஆனா மருமகன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா இங்க? இல்ல. சோ அப்ப இங்க என்னன்னா, இந்த அங்கிள் என்ற மீனிங் நல்லா புரிஞ்சுங்க. அங்கிள் என்ற மீனிங் வந்து உடன் பிறந்தவர்களுடைய சகோதரர்கள் பத்தியா? சோ அவங்களையும் என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல? அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? அங்கிள்னு தானே சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அங்கிள். ஓகேவா? தாயோடைய சகோதரர் இல்ல, நம்ம உடன் பிறந்தவர் தந்தையுடைய சகோதரர் என்ன சொல்லுவாங்க? அங்கிள்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல சித்தப்பா பெரியப்பான்னு வரணும், ஆனா மாமான்னு கொடுத்துட்டு இருக்கான். இப்ப நம்ம போடலாமா? நீங்க என்ன சொல்லியிருக்கான்? ஒரு முதியவரை சுட்டி காட்டி கமல் சொல்றான். ஒரு முதியவரை சுட்டி காட்டி கமல் சொல்றான். ஓகேவா? அவருடைய மகன். யாருடைய மகன்? அந்த முதியவருடைய மகன். அப்ப முதியவருடைய மகன். முதியவருடைய மகன். முதியவருடைய மகன். முதியவருடைய மகன் யாருன்னா என் மகனின் மாமா. என்ன யாரு இங்க குறிக்கும்? கமலை தானே குறிக்கும். அப்ப கமலுடைய மகனின் மாமா. இப்ப இந்த இடத்துல மாமான்னு சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, அம்மாவுடைய தம்பி தான் மாமான்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? சோ அம்மாவுடைய தம்பி. அதான் நான் முன்னாடி சொன்ன மருமகன்ற ஒரு ஆப்ஷனே இல்ல. அப்போ இங்க இங்கிலீஷ்ல அங்கிள்னு என்ன சொல்லுவாங்க? சித்தப்பா பெரியப்பான்னு சொல்லுவாங்களா? அப்ப இங்க என்ன சொல்லலாம்? இப்ப கமலுடைய பிரதர், அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கமலுடைய பையன் வந்து அவங்களுடைய தம்பி என்ன சொல்லுவாங்க? அங்கிள்னு சொல்லுவாங்களா? சித்தப்பா பெரியப்பா இங்கிலீஷ்ல அங்கிள் சொல்லுவாங்களா? ஓகே. சோ அந்த மாதிரி ரிலேஷன் தான் வரணும். இப்போ அந்த முதியவருக்கும் கமலுக்கும் என்ன உறவு வரும்? அப்பா தானே. கமலுடைய அப்பா தான் முதியவர். அப்ப இங்க ஆப்ஷன் பாருங்க, அப்பா அப்படின்னு வரும். அப்பா அப்படின்னு வரும். ஓகேவா? சப்போஸ் இந்த இடத்துல அங்கிளே அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா என்ன வரணும்? மருமகன் அப்படின்ற ஆப்ஷன் வரணும். ஓகேவா? சோ இந்த இடத்துல மருமகன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரல. அப்ப கண்டிப்பா இங்க மாமான்றது எப்படி மாத்திங்க? சித்தப்பா அப்படி இல்லைன்னா பெரியப்பா அப்படின்ற மாதிரி வச்சுங்க, இல்லைன்னா தந்தையின் சகோதரர் அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஓகேவா? சோ மாமா அப்படின்றது வராது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னா அப்பா வரும். இங்கிலீஷ்ல கரெக்டா இருக்கும் அங்கிள், அதாவது தாயின் சகோதரரையும் அங்கிள் தான் சொல்லுவோம். அதாவது அம்மாவுடைய உடன் பிறந்தவர்களையும் நம்ம மாமான்னு தான் சொல்லுவோம், அங்கிள்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி அப்பாவுடைய உடன் பிறந்தவங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? அங்கிள்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? சோ அது மட்டும் இங்கிலீஷ்ல காமன் அங்கிள் வந்துடும், ஆனா தமிழ்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். ஓகேவா? அதை மட்டும் பாத்துங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? அப்பான்னு வரும். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தான். ஒரு முதியவரை சுட்டி காட்டி மாலினி சொல்றா. அப்ப முதியவரை சுட்டி காட்டி மாலினி என்ன சொல்றா? அவருடைய மகன். அதே மாதிரி முதியவருடைய மகன், முதியவரின் மகன் என் மகனின் தாய் வழி மாமா. இந்த இடத்துல சூப்பரா மென்ஷன் பண்ணிக்கிறாங்க தமிழ்ல. தாய் வழி மாமா, அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கணும்? தந்தை வழி மாமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். முன்னாடி கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கோம்? தந்தை வழி மாமான்னு சொன்னா நம்மளுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும்.
ஸோ அது சித்தப்பா பெரியப்பா வரும் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல. இங்க தாய் வழி மாமா. அப்ப தாய் வழி மாமானா மாலினி. கரெக்டா? ஸோ அப்ப மாலினி மாலினியோடைய சகோதரருடைய, ஸோ மாலினி மகனுக்கு மாமா மாலினி. அப்ப மாலினினாவே நம்மளுக்கு என்ன தெரியும்? பெண் தானே. அப்ப பெண். ஓகேவா? இங்க யாரு? மாலினி. அப்ப என்ன சொல்லியிருக்கான்? ஒரு முதியவரை சுட்டிக்காட்டி மாலினி அவருடைய மகன், அதாவது அந்த முதியவருடைய மகன் என் மகனின் தாய் வழி மாமா. என் மகனின் தாய் வழி மாமா. அப்போ என்ன? யாரு? மாலினியோடைய பையனுடைய தாய் யாரு? மாலினியா தானே. தாயின் மாமா, தாய் வழி மாமா. சோ அப்ப என்ன கேட்டிருக்கா? முதியவருக்கும் மாலினிக்கும் எப்படி தொடர்பு? அப்ப இங்க கரெக்டா வருதா? முதியவருக்கும் மாலினிக்கும். அப்ப மாலினிக்கு என்ன வருது? முதியவர் தந்தை அப்படின்னு வருமா? அப்ப ஆப்ஷன் என்ன? தந்தை, அப்பா அப்படின்னு, ஃபாதர் அப்படின்னு. ஓகேவா? சரி, புரிஞ்சுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரி, ஸோ அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த ஒரு மாடல் தான். இந்த மாதிரி மாடல் வந்து நிறைய பேர் கஷ்டம்னு சொல்லுவாங்க, நம்மளுக்கு ஈஸி தான். நேரா முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுல என்ன உறவு அப்படி வரும்னு பார்த்தோம். ஆனா இங்க பாருங்க, 4 ஆப்ஷனுமே இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. 4 ஆப்ஷனுமே இப்படி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன் அப்படி போட்டு பார்த்துருந்தா எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ டைம் ஆகுமா? ஆனா இருக்கிறதுல ஈஸியான டைப் இதுதான். ஏன் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிட்டு உடனே ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? நம்ம செக் பண்ணலாமா? இப்போ நான் என்ன சொன்னேன்? எடுத்த உடனே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா லாஸ்டா என்ன கேட்கறான், கொஸ்டின் கேட்கறான், அதை மட்டும் பாருங்க. லாஸ்டா போயிட்டு இங்க என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்க. அதாவது கிராண்ட் சன் ஆஃப் என் இஸ் எம் அப்படின்னு சொல்றாங்க. கிராண்ட் சன் ஆஃப் என் இஸ் எம் அப்படின்னு, அதாவது என்னின் பேரமகன் எம் எது? என்னுடைய பேரமகன் எம் எது? என்னுடைய பேரன் எம்ன்றத எது குறிக்குது அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப என்னுடைய பேரமகன் எம்னா, எம்ன்றது ஒரு ஆணா பெண்ணா? பேரன்னா யார் வரும்? ஆண் தான் வரும். இதை வச்சுதான் நம்ம இந்த ஷார்ட்கட்டே பார்க்க போறோம். அதாவது இதை வச்சுதான் நம்ம ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ண போறோம். அப்ப எம்ன்றது கண்டிப்பா ஒரு ஆணா இருக்கணும். கரெக்டா? அப்ப அந்த ஆப்ஷன்ல எம்ன்ற ஒரு ஆப்ஷன் பெண்ணா வந்துச்சுன்னா அது கண்டிப்பா வராது தானே. ஓகே, ஸோ அது வரைக்கும் புரிஞ்சுக்கங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, எம் பர்சன்டேஜ் சி அப்படின்னு கொடுத்துக்கிறான். அப்போ பர்சன்டேஜ்னா என்ன கொடுத்துருக்கான்? பர்சன்டேஜ்ன்றது ஏ பர்சன்டேஜ் பி என்றால் ஏ என்பது பி இன் மகள். அப்ப இங்க என்ன வரும்? எம் என்பது சி இன் மகள் அப்படின்னு வருமா? மகள்னா பெண்ணா? அப்ப நம்மளுக்கு என்ன வரணும்? ஆணுன்னு வரணும். அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷன் வராது. சொல்லிடலாமா? ஓகே, இங்க பாருங்க, எம் என்னுடைய பேரமகன் தான் எம். 3 ஜெனரேஷன் வருது. இங்க பக்கத்திலேயே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பவே நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிருக்கலாம். இருந்தாலும் நம்ம செக் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ்னா என்ன வரணும்? ஏ என்பது பி இன் மகள். அப்ப என் என்பது எம் உடைய மகள். அப்ப அவன் பேரன் வரும்போது என்னுடைய மகள், அதாவது என் என்பது எம் உடைய மகள்னு சொல்லிட்டான். அப்ப கண்டிப்பா அது வராது தானே. அப்ப இங்கேயே ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷன்ல பாருங்க, இந்த ஆப்ஷன்ல எம்ன்ற ஒரு லெட்டரே கிடையாது. அப்ப கண்டிப்பா இந்த ஆப்ஷனும் வராது. இங்க நம்ம அதாவது டெரிவேஷனே, அதாவது சால்வே பண்ண தேவையில்ல, ஃபேமிலி ட்ரீயே போட தேவையில்ல. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு போயிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம செக் பண்ணலாமா? மைனஸ்னா என்ன கொடுத்துருக்கான்? மைனஸ்னா ஏ என்பது பி இன் சகோதரன். அப்ப எம் என்பது சி இன் சகோதரன். கரெக்டா? எம் என்பது சி இன் சகோதரன். அப்புறம் பர்சன்டேஜ் என்ன கொடுத்துருக்கான்? சி என்பது எஃப் இன் மகள். அப்ப சி என்பது எஃப் உடைய மகள். அடுத்து பாருங்க, எஃப் என்பது என் இன் மகள். ஏன்னா பர்சன்டேஜ் தானே. எஃப் என்பது என் இன் மகள். அப்ப கரெக்டா? அப்ப எஃப் உடைய பொண்ணு, என்னுடைய பொண்ணு எஃப், எஃப் உடைய பொண்ணு சி. அதாவது இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். அப்போ என்னுடைய பேரன் தான் யாரா வரும்? எம். அதாவது என்னுடைய பொண்ணு எஃப், அவங்க 2 பசங்க இருக்காங்க, எம்எஸ்சி அப்படின்ற 2 பசங்க இருக்காங்க. இது வந்து ஆண். அப்போ என்னுடைய பேரன் தான் எம் அப்படின்ட்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான். நம்ம இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரீ வரையவே தேவையில்ல. ஸோ நம்ம இப்படியே ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ 12th அதே மாதிரி தான் நம்ம தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி கொடுத்தவன் நம்ம என்ன பண்ணோம்? என்ன கேள்வி கேட்டு இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ போயிடலாமா நேரா? சரி, இசட் என்பது ஒய்யின் தந்தை என்பதை எது குறிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிறான். இசட் என்பது ஒய்யுடைய தந்தை என்பதை எப்படி குறிக்கிறது அப்படின்னு கேட்கிறான். இது 3மே சின்னதா இருக்கா? நம்ம ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. அதாவது முடியும். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கா? லாஸ்ட்ல இசட் வந்துருது. ஸோ ஆனா பெண்ணான்னு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம்? டக்குன்னு அதாவது போட்டு பார்த்து நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. மைனஸ்னா என்ன சொல்லியிருக்கான்? எஃப் என்பது டி இன் தந்தை, அதாவது தந்தைன்னு சொல்லியிருக்கான். அப்ப கண்டிப்பா என்ன வரும்? ஒய் என்பது ஈயோடைய தந்தை வருமா? அப்போ ஒய் என்பது ஈயோடைய தந்தை. ஒய் என்பது ஈயோடைய தந்தை. இங்க இன்ட்டுனா என்ன சொல்லியிருக்கான்?
எஃப் என்பது டி இன் மனைவி, அப்ப இ என்பது இசட்டோட மனைவி. அப்ப இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா? அவன் என்ன கேட்டு வச்சுக்கிறான்? இசட் என்பது இங்க எஃப் என்பது டி இன் மனைவி, அப்ப இ என்பது டி உடைய இசட்டோடைய மனைவி அப்படின்னு சொல்லலாம். இப்போ இசட் என்பது ஒய்யின் தந்தை வரணும்னு சொல்லியிருக்கோம். இங்க வருதான் ஒய்யோடைய மருமகன் மாதிரி வரும், மருமகன் அப்படின்ற மாதிரி வரும். அப்ப இந்த ஆப்ஷனும் கண்டிப்பா வராது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அதே மாதிரி பிளஸ்னா என்ன கொடுத்துருக்கான்? எஃப் என்பது டி இன் மகள், அப்போ ஒய் என்பது ஈயோடைய மகள், ஒய் என்பது ஈயோடைய மகள், ஒய் என்பது ஈயோடைய மகள் போடலாமா? ஸோ அடுத்து பாருங்க டிவைடட் சிம்பிள் என்ன கொடுத்துருக்கான்? எஃப் என்பது டி இன் மகன், அதாவது இ என்பது இசட் உடைய மகன், அப்போ இசட் உடைய மகன், இ என்பது இசட் உடைய மகன். அப்போ வருமா? அதுவும் இசட் என்பது ஒய்யின் தந்தைன்னு வருமா? தாத்தான்னு போயிடும். அப்ப இதுவும் வராது. ஓகேவா? சரி நெக்ஸ்ட் பாருங்க. இங்க பிளஸ் கொடுத்துருக்கான். பிளஸ்னா என்ன? ஒய் என்பது இயின் மகள், அப்போ ஒய் என்பது ஈயோடைய மகள், ஒய் என்பது ஈயோடைய மகள். இங்க பாருங்க மைனஸ்னா என்ன? எஃப் என்பது டி இன் தந்தை, அதாவது அப்ப இ என்பது இசட்டோட தந்தை வருமா? இ என்பது இசட்டோடைய தந்தை, இ என்பது இசட்டோடைய தந்தை. அப்ப இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி வந்துருவாங்க. அப்ப கண்டிப்பா இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? டெல்லி தான் வரும். செக் பண்ணலாமா? ஆப்ஷன் என்ன வரும்? டெல்லி தான் வரும். செக் பண்ணலாமா? அப்ப ஒய் பிளஸ் இ, பிளஸ்னா என்ன கொடுத்துருக்கான்? மகள்னு கொடுத்துருக்கான். அப்ப என்ன? ஒய் என்பது ஈயோடைய மகள், ஒய் என்பது ஈயோடைய மகள், அப்படி மகள்னா என்ன வரும்? மைனஸ் அப்படின்னு போட்டார். ஒய் என்பது ஈயோடைய மகள். அடுத்து பாருங்க இன்ட்டுன்னு கொடுத்துருக்கான். இன்ட்டுனா என்ன? மனைவி. அப்போ இ என்பவர் இசட் உடைய மனைவி, இ என்பவர் யாரு? இசட் உடைய மனைவி. அப்ப இவர் மனைவினா என்ன வரும்? இவர் கணவன் வருமா? அப்ப இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்களுடைய பொண்ணு தான் ஒய். அப்ப இசட் யாரு? ஒய்யோடைய அப்பா அப்படின்னு வருமா? இசட் யாரு? ஒய்யோடைய தந்தை. அப்ப இசட் என்பது ஒய்யின் தந்தைன்னு சொல்றது எது? ஆப்ஷன் டி. இந்த மாதிரி சிம்பிளா இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே மைண்ட்ல கூட பார்த்து சொல்லிட்டே போயிடலாம். ஓகேவா? ஸோ ஈஸியா தான் இருக்கும். ஒன்னும் இல்லை, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க 14. அதே மாதிரி இங்கிலீஷ்ல பாத்துங்க, தமிழ்ல சொல்லலாம். Q என்பவர் P இன் சகோதரி. என்ன சொல்லியிருக்கான்? Q என்பவர் யாரு? P உடைய சகோதரி. Q என்பவர் யாரு? P உடைய சகோதரி. அடுத்து பாருங்க R என்பவர் P இன் தாய். R என்பவர் யாரு? P உடைய தாய். R என்பவர் P உடைய தாய். அடுத்து M என்பவர் திருமதி R இன் தந்தை. M என்பவர் யாரு? திருமதி R இன் தந்தை. R உடைய தந்தை தான் யாரு? M. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க Q இன் தந்தை M உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? Q இன் தந்தை M உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? இப்ப பாருங்க Qவும் Pயும் பிரதரோ சிஸ்டரோ, அதாவது Q உடைய பிரதரோ சிஸ்டரோ P, இவங்க 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டரா இருக்கலாம், இல்ல 2 பேருமே சகோதரர்களா இருக்கலாம். இவங்களுடைய அம்மா தான் யாரு? R. ஆனா அவன் என்ன கொடுத்திருக்கான்? Qவின் தந்தை M உடன் எவ்வாறு தொடர்புடையவர்? அப்ப Q உடைய அப்பா, Q உடைய அப்பானா யாரு? R உடைய ஹஸ்பண்டா இருக்கும். Q உடைய அப்பானா யாரு? R உடைய ஹஸ்பண்டா இருக்கும். கரெக்டா? R உடைய கணவரா இருக்கும். இப்போ R உடைய கணவருக்கும் M-க்கும் என்ன உறவு? இப்போ யாருன்றது யாரு? M உடைய பொண்ணா? M உடைய மகள். அப்ப மகளின் கணவர் அப்படின்னு சொல்லலாமா? மகளின் கணவர்னா என்ன சொல்லலாம்? மருமகன் அப்படின்னு சொல்லலாமா? மகளின் கணவர்னா என்ன சொல்லலாம்? மருமகன். ஆப்ஷன் சி அப்படின்னு வரும். ஓகேவா? ஆப்ஷன் சி அப்படின்னு வரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ 15 அதே மாதிரிதான் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுலாம். பி என்பவர் ஏ இன் சகோதரர். அப்ப பி என்பவர் யாரு? ஏ உடைய சகோதரர். ஓகேவா? பி என்பவர் ஏ உடைய சகோதரர். அவருடைய ஒரே சகோதரி சி இன் தாய். அவருடைய ஒரே சகோதரி. அப்ப பி உடைய ஒரே சகோதரினா யார் வருவான்? ஏ தானே வருவான். அப்ப அவருடைய ஒரே சகோதரி சி உடைய யார் வரும்? சி உடைய தாய் அப்படின்னு சொல்லலாமா? பி என்பவர் ஏ இன் சகோதரர், அவருடைய ஒரே சகோதரி. அப்ப ஏ தானே இருக்கும் ஒரே சகோதரினா, அப்ப ஏ சி இன் தாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க, சி உடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்து பாருங்க டி என்பவர் சி இன் தாய் வழி பாட்டி. டி என்பவர் யாரு? சி உடைய தாய் வழி பாட்டி. அப்ப சி உடைய தாய் ஏ, ஏ உடைய அம்மா தான் யார் வரும்? தாய் வழி பாட்டினா இங்க டி வரும். அப்ப இங்க என்ன வரும்? டி வரும். அப்ப டி என்பவர் யாரு? சி உடைய தாய், தாய் வழி பாட்டி அப்படின்னு போட்டாச்சு. இப்ப என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஏ என்பவர் டிக்கு என்ன வரும்? அப்ப ஏ என்பவர் டிக்கு என்ன வரும்? ஏ என்பவர் டிக்கு என்ன வரும்? மகள் அப்படின்னு வரும். அப்ப என்ன ஒரு ஆப்ஷன்? பி, மகள் அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரி, நெக்ஸ்ட். சோ இதுவும் 16th அதே மாதிரிதான் போட்டுடலாமா? ஏ என்பவர் பி இன் சகோதரி. என்ன பண்ணலாம்? ஏ என்பவர் யாரு? பி உடைய சகோதரி. ஏ என்பவர் யாரு? பி உடைய சகோதரி. அடுத்து பாருங்க பி என்பவர் சி இன் சகோதரர். பி என்பவர் யாரு? சி உடைய சகோதரர். பி என்பவர் யாரு? சி உடைய சகோதரர். ஏ என்பவர் பி இன் சகோதரி,
பி என்பவர் சியின் சகோதரர். நெக்ஸ்ட் பாருங்க, சி என்பவர் டி இன் மகன். சி என்பவர் யாரு? டி உடைய மகன். சி என்பவர் யாரு? டி உடைய மகன். சி என்பவர் யாரு? டி உடைய மகன். இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறான்? டி என்பவர் ஏக்கு என்ன உறவு? டி என்பவர் ஏக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கிறான். டி என்பவர் ஏக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கிறான். இங்க சோ தாய் இல்லது தந்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சி என்பவர் டி இன் மகன் எனில் டி என்பவர் ஏக்கு என்ன உறவு. அப்ப இங்க என்ன சொல்லலாம்? தாய்னா சொல்லலாம், இல்ல தந்தைன்னா சொல்லலாம். ஏன்னா இங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. நமக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்திருக்கான்னு பாருங்க. தந்தை எதுனா கொடுத்திருக்காங்களா? இல்ல. அப்ப என்ன ஆப்ஷன் வருது? தாய் அப்படின்னு வருது. அப்ப என்ன ஆப்ஷன் வருது? தாய். அப்ப என்ன இருக்கும்? ஆப்ஷன் தாயா தான் இருக்கும். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, எதுவுமே கொடுக்கலனாலும் இங்க என்ன வரும்? பிளஸ்ஸா இருக்கலாம், இல்ல மைனஸ். அதாவது தந்தையா இருக்கலாம், இல்ல தாயா இருக்கலாம். இப்ப ரெண்டுமே வந்துச்சுன்னா நம்ம cannot be determined அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? ஆனா இங்க எதுவுமே கொடுக்கல, வெறும் தாய் மட்டும்தான் கொடுத்துருக்கான். அப்ப கண்டிப்பா எது வரும்? வாய்ப்பு இருக்கு, தாய் தான் வரும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் ஏ. ஓகேவா? சரி சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 17. அதே மாதிரி இ என்பவர் பி இன் சகோதரி. அப்ப இ என்பவர் யாரு? பி உடைய சகோதரி. இ என்பவர் யாரு? பி உடைய சகோதரி. அடுத்து பாருங்க, ஏ என்பவர் சி இன் தந்தை. ஏ என்பவர் சி இன் தந்தை. எதனா லிங்க் பண்ண முடியுமா? முடியாது. அடுத்து பாருங்க, பி என்பவர் சி இன் மகன். பி என்பவர் யாரு? சி உடைய மகன். பி என்பவர் யாரு? சி உடைய மகன். பி என்பவர் யாரு? சி உடைய மகன். அப்ப முன்னாடி ஒரு ரிலேஷன் விட்டு இருந்தோமா? இங்க என்ன விட்டு இருந்தோம்? ஏ என்பவர் சி இன் தந்தை அப்படின்னு சொல்லலாமா? அப்ப ஏ என்பவர் யாரு? சி உடைய தந்தை அப்படின்னு போடலாமா? ஓகே, அப்ப மொத்த ஸ்டேட்மெண்ட் போட்டாச்சா? இ என்பவர் பி இன் சகோதரி, ஏ என்பவர் சி இன் தந்தை, பி என்பவர் சி இன் மகன். அப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறான்? ஏ என்பவர் ஈக்கு என்ன உறவு? ஏ என்பவர் யாரு? ஈக்கு என்ன உறவு? ஈக்கு வந்து ஏ என்ன உறவுன்னு கேட்கிறான். இவங்க ரெண்டு பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர். இவங்களோட அம்மாவோ அப்பாவோ நம்மளுக்கு தெரியாது. அவங்களுடைய அப்பா. அப்ப என்ன வரும்? தாத்தான் தானே வரும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? தாத்தா. இ என்பவர் சாரி, ஏ என்பவர் ஈக்கு என்ன உறவு வரும்? தாத்தா. ஏ என்பவர் ஈக்கு என்ன வரும்? கரெக்டா? ஸோ அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா பாருங்க, ஒரு சில இடத்துல மிஸ்டேக் ஆகும். ஓகேவா? சப்போ ஏ என்பவர் ஈக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? தாத்தா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, எம் என்பவர் பி இன் மகன். எம் என்பவர் பி உடைய மகன். அப்ப பி உடைய மகன் யாரு? எம். எம் என்பவர் யாரு? பி உடைய மகன். அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? கியூ என்பவர் பி இன் கணவரான ஓ என்பவரின் பேத்தி. கியூ என்பவர் பி இன் கணவரான ஓவின் ஓவின் பேத்தி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யாரு? கியூ. அப்ப பேத்தினா இவங்களுடைய பொண்ணாதானே இருக்கும். அப்ப நல்லா கவனிச்சிங்க. கியூ என்பவர் பி இன் கணவரான ஓ என்பவரின் பேத்தி அப்படின்னு சொல்லியாச்சு. ஓ என்பவரின் பேத்தி. அப்ப இங்க யாரு? இது மனைவி அப்படின்னு வரும். ஓகேவா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறான்? எம் என்பவர் ஓக்கு என்ன உறவு? எம் என்பவர் ஓக்கு என்ன உறவு? மகன் தானே வரும். அப்ப எம் என்பவர் ஓக்கு என்ன உறவு வரும்? மகன். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, மகன். ஓகேவா? சரி, ரொம்ப டெப்தெல்லாம் திரும்ப திரும்ப சொல்ல இருக்க முடியாது, நீங்க அப்படியே பொறுமையா பாத்துங்க. ஓகேவா? சரி, 19வது கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் பி இன் சகோதரி. என்ன சொல்லியிருக்கான்? ஏ என்பவர் பி உடைய சகோதரி. அப்ப ஏ என்பவர் பி உடைய சகோதரி சொல்லலாமா? ஏ என்பவர் பி உடைய சகோதரி. நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறான்? சி என்பவர் பி இன் தாய். சி என்பவர் பி உடைய தாய். சி என்பவர் பி உடைய தாய் சொல்லலாமா? சோ அடுத்து டி என்பவர் சி இன் தந்தை. டி என்பவர் யாரு? சி உடைய தந்தை. டி என்பவர் சி உடைய தந்தை. அவன் என்ன கொஸ்டின் கேட்கிறான்? ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு? ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு? அப்ப ஏ என்பவர் டிக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டா, மகளுடைய மகள். பேத்தி தானே வரும். மகளுடைய மகள் என்ன வரும்? பேத்தி. ஆப்ஷன் டெல்லி, பேத்தி அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் டி இன் சகோதரர். ஏ என்பவர் டி உடைய சகோதரர். ஏ என்பவர் டி உடைய சகோதரர். இங்க அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? டி என்பவர் பி இன் தந்தை. டி என்பவர் யாரு? பி உடைய தந்தை. டி என்பவர் யாரு? பி உடைய தந்தை. டி என்பவர் யாரு? பி உடைய தந்தை. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? பி மற்றும் சி சகோதரிகள். பி மற்றும் சி சகோதரிகள். அப்ப பியும் சியும் யாரு? சிஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். பியும் சியும் யாரு? சிஸ்டர்ஸ். இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறான்? சி என்பவர் ஏக்கு என்ன உறவு? சி என்பவர் ஏக்கு என்ன உறவு? அப்போ அவங்க சகோதரருடைய பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். சகோதரருடைய பொண்ணு.
அப்ப இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? பையனா இருந்தா நெஃப்யூன்னு சொல்லுவாங்க, பொண்ணா இருந்தா நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பையனா இருந்தா என்ன சொல்லுவாங்க? நெஃப்யூன்னு சொல்லுவாங்க, பொண்ணா இருந்தா என்ன சொல்லுவாங்க? நீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்கிலீஷ்ல கரெக்டா என்ன கொடுத்துருக்கான்? நீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். இங்கிலீஷ்ல என்ன சொல்லியிருக்கான்? நீஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இதே வந்து தங்கச்சி பையன் தங்கச்சி பொண்ணா இருந்தா நம்ம மருமகள் மருமகன் அப்படின்னு சொல்லுவோம். இதே நம்ம தம்பி பையன் தம்பி பொண்ணா என்ன சொல்லுவோம்? மகன் மகள் அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இங்க என்ன வரும்? மகள் அப்படின்னு வருமா? அப்ப என்ன வரும்? ஆன்சர் பி, மகள் அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, அதே மாதிரி போட்டோகிராஃபிக் தான் பாருங்க. பிகாஸ் ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி அவள் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள். ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிடலாம். அவள் யார்னா என்னுடைய தாத்தாவின், யார் சொல்றது ஃபர்ஸ்ட்? பிகாஸ் ஒரு புகைப்படத்தை சுட்டி காட்டி அவள் யார் அப்படின்னா என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள், என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள் அப்படின்னா புகைப்படத்தில் உள்ள பெண் விகாஸுக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டானா நம்ம உடனே என்ன சொல்லிடலாம்? சகோதரி அப்படின்னு சொல்லிடலாம். உடனே என்ன சொல்லிடலாம்? சகோதரி. இப்ப நான் எப்படின்னு சொல்ற பாருங்க. அவள் என் தாத்தாவின், அவள் யாரு? என் தாத்தாவின் இங்க யார் சொல்றது? விகாஸ். விகாஸ் என் தாத்தாவின், என் தாத்தாவின். ஓகேவா? சோ அவங்க அப்பா அம்மா யாரோட? அவங்களுடைய தாத்தாவின் ஒரே மகனின், ஒரே மகனின்னா யாரு? இவங்களுடைய விகாஸோட அப்பா தான் இருக்கும். ஓகேவா? விகாஸோட ஒரே மகன் தானே சொல்லிட்டான். அதாவது என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள். மகள்னா யாரு? இங்கதான் வரும். ஓகேவா? மகள் அப்படின்னு வரும். யாரு? அந்த பெண், அவள். அவள். ஓகேவா? அவள். ஓகேவா? இப்ப என்ன சொல்றான்? அந்த பெண், படத்தில் உள்ள பெண் விகாஸுக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறான். என்ன சொல்லுவான்? சகோதரி. சிம்பிள். இதுதான் நான் படம் போடாம அப்படியே மைண்ட்லயே சொன்னேன். ஓகேவா? இப்ப நல்லா கவனிச்சு இன்னொரு டைம் சொல்றேன். அவள், அவள் யாருன்னா என் தாத்தாவின், தாத்தானா இங்க அவ என்ன யாரு? விகாஸ் தானே. என் தாத்தாவின் ஒரே மகனின் மகள். அப்ப அந்த பெண் வந்து விகாஸுக்கு என்ன உறவு? சகோதரி. அப்ப என்ன ஒரு ஆன்சர்? ஆப்ஷன் சி, சகோதரி அப்படின்னு. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பி என்பவர் டீயின் தந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பி என்பவர் யாரு? டி உடைய தந்தை. ஓகே, சோ பி என்பவர் யாரு? ஓகே, பி என்பவர் யாரு? டி உடைய தந்தை. பி என்பவர் யாரு? டி உடைய தந்தை. அடுத்து என்ன கொடுத்துக்கிறான்? டி என்பவர் எம் இன் மகள். டி என்பவர் யாரு? எம் உடைய மகள் தான். டி என்பவர் யாரு? எம் உடைய மகள். அப்ப பியும் எம் என்னவா இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும். கரெக்டா? சோ ஆல்ரெடி தந்தைன்னு சொல்லிட்டான். அப்ப எம் உடைய பொண்ணுன்னு சொல்லிட்டான். பியும் எம் யாரு? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. எம் என்பவர் கே இன் மகள். எம் என்பவர் யாரு? கே உடைய மகள். அப்ப எம் என்பவர் யாரு? கே உடைய பொண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. கே உடைய பொண்ணு. இப்ப என்ன கேக்குறான்? பி என்பவர் கேக்கு என்ன உறவு? பி என்பவர் கேக்கு என்ன உறவு? அவன் பி என்பவர் கேக்கு என்ன உறவு அப்படின்னு கேக்குறான். கரெக்டா? அவன் பொண்ணுடைய ஹஸ்பண்ட், மகளுடைய ஹஸ்பண்ட் என்ன வரும்? மருமகன் அப்படின்னு வருமா? மருமகன். மகளுடைய ஹஸ்பண்ட் யாரு? மருமகன் அப்படின்னு வரும். ஓகேவா? அப்ப ஆப்ஷன் டெல்லி மருமகன். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஸோ அது 23 அப்படியே பார்த்துங்க. எஃப் என்பவர் ஏ இன் சகோதரர். அப்ப எஃப் என்பவர் யாரு? ஏ உடைய சகோதரர். எஃப் என்பவர் யாரு? ஏ உடைய சகோதரர். அப்புறம் சி என்பவர் ஏ இன் மகள். சி என்பவர் யாரு? ஏ உடைய மகள். சி என்பவர் யாரு? ஏ உடைய மகள். சி என்பவர் யாரு? ஏ உடைய மகள். அடுத்து கே என்பவர் எஃப் இன் சகோதரி. கே என்பவர் எஃப் உடைய சகோதரி. கே என்பவர் யாரு? எஃப் உடைய சகோதரி. சோ அடுத்து ஜி என்பவர் சி இன் சகோதரர் எனில். ஜி என்பவர் சி இன் சகோதரர். அப்ப ஜி என்பவர் சி உடைய சகோதரர் எனில் ஜி இன் மாமா யார் அப்படின்னு கேக்குறான். மாமானா யார் வரும்? இவங்களுடைய, சோ அவங்க அப்பாவோ அம்மாவோ தெரியாது. கரெக்டா? அப்பாவோ அம்மாவோ தெரியாது. ஓகேவா? இவங்களுடைய கூட பிறந்தவங்க தானே. சோ ஒரே ஒருத்தர் தானே இருக்கிறாங்க எஃப்எம். அப்ப கண்டிப்பா இவங்க தான் மாமாவா இருப்பாங்க. ஓகேவா? அப்போ யாரா இருக்கும்? எஃப். எஃப் தான் மாமா. ஏன்னா கேன்றது யாரு? ஒரு பெண்ணா இருக்கு. அப்ப கண்டிப்பா அது அத்தையா இருக்கும், ஹாண்டா இருக்கும். அப்ப இது அங்கிள். அப்ப எஃப் தான் வரும். ஓகேவா? சோ அப்ப ஜியோடைய மாமா யார் வரும்? எஃப் தான் வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, இங்க என்ன கொடுத்திருக்கான்? எம் என்பவர் இசட்டின் சகோதரி. எம் என்பவர் இசட்டுடைய சகோதரி. எம் என்பவர் இசட்டுடைய சகோதரி. அடுத்து என்ன கொடுத்துக்கிறான்? இசட் என்பவர் பி இன் மனைவி. எம் என்பவர் இசட்டுடைய சகோதரி. இசட் என்பவர் பி இன் மனைவி. இசட் என்பவர் யாரு? பி உடைய மனைவியா. இசட் என்பவர் பி யோட மனைவி. அப்ப பி யாரு? அவங்களுடைய கணவரா. ஓகேவா? ஓகே,
அடுத்து பி என்பவர் ஏ இன் மகன். பி என்பவர் யாரு? ஏ உடைய பையன். பி என்பவர் யாரு? ஏ உடைய பையன் என்றால் இசட் என்பவர் ஏக்கு என்ன உறவு? இசட் என்பவர் ஏக்கு என்ன உறவு? அவங்க பையனுடைய ஒய்ஃப். பையனுடைய ஒய்ஃப் என்ன சொல்லுவாங்க? மருமகள் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ மருமகள் அப்படின்னு வரும். ஆப்ஷன் ஏ மருமகள் அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எம் என்பவர் என்னின் சகோதரர். எம் என்பவர் என்னுடைய சகோதரர். எம் என்பவர் யாரு? என்னுடைய சகோதரர். அப்புறம் பாருங்க, பி என்பவர் என்னின் சகோதரர். பி என்பவர் யாரு? என்னுடைய சகோதரர். பி என்பவர் யாரு? என்னுடைய சகோதரர். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, எம் என்பவர் டி இன் சகோதரர். எம் என்பவர் டி உடைய சகோதரர். ஓகேவா? சரி, எம் என்பவர் டி இன் சகோதரர். ஆனால் என் என்பவர் டி இன் சகோதரர் அல்ல. அப்போ என் என்பவர் டி இன் சகோதரர் அல்ல. அப்ப இவங்க எல்லாமே நேரா இருக்காங்க, பிரதர் அண்ட் சிஸ்டரா தான் இருப்பாங்க. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான்? என் என்பவர் டி இன் சகோதரர் இல்லை. சகோதரர் இல்லைன்னா என்னவா இருக்காங்க? சகோதரியா இருக்கும். அப்போ அவனுடைய சிஸ்டரா இருக்கும். ஓகேவா? சகோதரர் பிரதரா இல்லைன்னா யாரா இருப்பாங்க? சிஸ்டரா தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன கேக்குறான்? என் என்பவர் டிக்கு என்ன உறவு? அப்ப சகோதரர் இல்லைன்னா யாரா இருக்கும்? அவனுடைய சகோதரியா இருக்கும். ஏன்னா ஈக்குவல் ஜெனரேஷன்ல. அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் சி சகோதரி அப்படின்னு போட்டுடலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்தாவே நான் நேரம் என்ன சொன்னேன்? கடைசியா என்ன கேட்டிருக்கானோ அங்க போயிடலாம். ஓகேவா? அதுதான் ஈஸி. இப்போ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல அவன் என்ன கேட்கிறான் அப்படின்னு பாருங்க. டபிள்யூ என்பவர் டிக்கு என்ன உறவு? டபிள்யூ என்பவர் டிக்கு என்ன உறவு? இப்ப டபிள்யூ டியும் எங்க இருக்குன்னு பார்க்கணும். அப்ப டி இங்க இருக்கு, டபிள்யூ இங்க இருக்கு. அப்ப இது வரைக்கும் கண்டுபிடிச்சா போதும், யூ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கான்? டிவைடட். டிவைடட்னா என்ன மீனிங்? ஸோ டிவைடட்னா மகன். எம் என்பவர் என்னின் மகன் கொடுத்திருக்கான். அப்ப அதே மாதிரி டி என்பவர் பி உடைய மகன். அப்ப என்ன வரும்? டி என்பவர் பி உடைய மகன். கரெக்டா? டி என்பவர் பி உடைய மகன். அடுத்து பாருங்க, பிளஸ் கொடுத்திருக்கான். அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? பிளஸ் கொடுத்திருக்கான். பிளஸ்னா என்ன மீனிங்? பி பி பிளஸ் டபிள்யூ. பிளஸ்னா என்ன மீனிங்? மனைவி. அப்போ பி என்பவர் டபிள்யூவின் மனைவி. பி என்பவர் யாரு? டபிள்யூ உடைய மனைவி. அப்ப மனைவினா இது யாரு? கணவர். ஓகேவா? சோ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கொஸ்டின் கேட்கிறான்? டபிள்யூ என்பவர் டிக்கு என்ன உறவு? டபிள்யூ என்பவர் டிக்கு என்ன உறவு? டிக்கு என்ன உறவு வரும்? அவனுடைய அப்பா. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்களுடைய பையன் தான் டி. அப்ப டிக்கு டபிள்யூ என்ன வரும்? அப்பா. அப்பானா என்ன வரும்? தந்தை. அப்ப ஆப்ஷன் டெல்லி தந்தை அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, ரொம்ப ஈஸி இதெல்லாம். ஸோ உடனே போட்டுடலாம். அதே மாதிரி லாஸ்டா போயிடுங்க. ஓகே, இங்க பாருங்க, இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கா. என்ன கொஸ்டின் கேட்கிறான்? எஸ் என்பவர் ஐக்கு என்ன உறவு? எஸ் என்பவர் என்ன? ஐக்கு என்ன உறவு? அதே மாதிரி இங்க 3 மட்டும் கண்டுபிடிச்சா போதுமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கா? பிளஸ். பிளஸ்னா என்ன மீனிங் வரும்? பிளஸ்னா என்ன வரும்? இ என்பவர் எஃப் இன் சகோதரன். இ என்பவர் எஃப் இன் சகோதரன். அதே மாதிரி எஸ் பிளஸ் எச்னா என்ன வரும்? எஸ் என்பவர் எச் இன் சகோதரன். எஸ் என்பவர் எச் இன் சகோதரன். போலாமா? எஸ் என்பவர் எச் இன் சகோதரன். போலாமா? சோ அடுத்து பாருங்க, இன்ட். இன்ட்னா என்ன கொடுத்திருக்கான்? இன்ட்னா மனைவி. இன்ட்னா மனைவி. அதே மாதிரி பாருங்க, எச் ஐ. அப்போ எச் என்பவர் ஐ இன் மனைவி. எச் என்பவர் யாரு? ஐயோடைய மனைவி. எச் என்பவர் யாரு? ஐயோடைய மனைவி. போலாமா? எச் என்பவர் யாரு? ஐயோடைய மனைவி. போட்டாச்சா? இப்ப என்ன கொஸ்டின் கேக்குறான்? எஸ் என்பவர் ஐக்கு என்ன உறவு? எஸ் என்பவர் ஐக்கு என்ன உறவு? ஓகே, எஸ் என்பவர் யாரு? ஐக்கு என்ன உறவுனா அவங்க மனைவியின் சகோதரர். அப்போ எச்சும் ஐயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். எச்சோடைய சகோதரர் தான் எஸ். அப்ப கரெக்டா? ஐயோடைய மனைவி எச், மனைவியின் சகோதரன் தான் எஸ். அப்ப என்ன வரும்? மனைவியின் சகோதரர். ஆப்ஷன் பாம்பே, மனைவியின் சகோதரர். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் பி இன் தாய். இங்க என்ன கொடுத்துக்கிறான்? ஏ என்பவர் பி இன் தாய். ஏ என்பவர் பி உடைய தாய். அடுத்து பாருங்க, சி என்பவர் ஏ இன் மகன். சி என்பவர் யாரு? ஏ உடைய மகன். அப்ப இங்க போடலாமா? ஏ உடைய மகன் தான் யாரு? சி அப்படின்னு போடலாமா? ஏ உடைய மகன் சி. ஓகே, சோ அடுத்து டி என்பவர் இ இன் சகோதரர். டி என்பவர் இ இன் சகோதரர். இந்த இடத்துல எங்கன்னா மென்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அடுத்து பார்க்கலாம். இ என்பவர் பி இன் மகள் எனில். இ என்பவர் பி இன் மகள். அப்ப இ என்பவர் யாரு? பி உடைய மகள்.
இப்ப முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? டி என்பவர் யாரு? ஈயோடைய சகோதரர். டி என்பவர் யாரு? ஈயோடைய சகோதரர். இப்ப என்ன கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. எனில் ஈயின் பாட்டி யார்? ஈயின் பாட்டி யார்? ஈயோடைய பாட்டி யாரா இருக்கும்? ஸோ இவங்களோட அப்பாவோ அம்மாவோ பி. ஸோ அவங்களுடைய அம்மா, அப்ப இது பாட்டியா தானே இருக்கும். ஸோ இவங்களோட அம்மாவோ அப்பாவோ, அவங்களுடைய அம்மா என்ன வரும்? பாட்டி தானே வரும். அப்ப ஈயோடைய பாட்டி யார் வருவாங்க? ஏ வருவாங்க. அப்ப ஈயோடைய பாட்டி யார் வருவாங்க? ஏ வருவாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி சரி அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான், ஆனா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சரி, இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. கோபால் வந்து சொல்றான். கோபால் என்ன சொல்றாருன்னா, அவருடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகன் என்று கோவிந்தை சுட்டி காட்டினார் எனில் கோபால் கோவிந்தருக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவருடைய அப்பான்னா இங்க யாரை குறிக்கும்? கோவிந்தோடைய அப்பா. ஓகேவா? சோ என் அப்பா அப்படின்னு சொல்லும் போது என் யாரை குறிக்கும்? கோபால குறிக்கும். அந்த படம் போடலாமா? என் அப்பாவின் ஒரே மகன், என் அப்பாவின் மகன் ஒரே மகன், அதாவது கோபாலுடைய, இங்க எங்க ஸ்டார்ட் பண்றோம்? எண்ணில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். நல்லா கவனிங்க. என் அப்பாவின், அதாவது கோபாலுடைய அப்பாவின் ஒரே மகன் யாரா இருக்கும்? கோபாலா தான் இருக்கும். அதாவது கோபாலுடைய அப்பாவின் ஒரே மகன்னா யாரு இருக்கும்? கோபாலா தான் இருக்கும். அப்புறம் இவங்க யாரா? அவருடைய அப்பா. யாருடைய அப்பா? கோவிந்தருடைய அப்பா. அப்ப யாரு? கோவிந்தருடைய அப்பா. புரிஞ்சிச்சுங்களா? ஈஸி தானே. இப்ப நம்ம எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம்? என், அதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். என்னன்னா இங்க யாரை குறிக்கும்? கோபால குறிக்கும். கரெக்டா? கோபால் தானே சொல்லிட்டு இருக்கான். கோபால் அப்பாவின் ஒரே மகன், என் அப்பாவின் ஒரே மகன், அதாவது கோபாலுடைய அப்பாவின் ஒரே மகன்னா யாரு? கோபால தான் வரும். இவன் யாரா? அவருடைய அப்பா. அவர்னா யாருங்க? கோவிந்த். கோவிந்துடைய அப்பா. முடிஞ்சிருச்சு. என், அதாவது அவருடைய அப்பா என் அப்பாவின் ஒரே மகன். முடிஞ்சிச்சா? அவர் தான் அப்படின்ட்டு கோவிந்தை சுட்டி காட்டி சொல்றாரு. ஓகேவா? அப்ப கோபால் கோவிந்தருக்கு என்ன உறவு? கோபால் கோவிந்துக்கு என்ன உறவு வரும்? தந்தை அப்படின்னு வரும். என்ன வரும் ஆன்சர்? ஆப்ஷன் டெல்லி, தந்தை அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின், 30th கொஸ்டின். மாலாவை சுட்டி காட்டி கலா. மாலாவை சுட்டி காட்டி கலா என்ன சொல்றா? அவள் என் சகோதரனின், அவள் என் சகோதரனின் ஒரே சகோதரியின் மகள் அப்படின்னு யார் சொல்றது? கலா சொல்றா. அப்ப கலா என்ன சொல்றா? என் சகோதரனின். இங்க என்னன்றது யாரை குறிக்கும்? யாரு சொல்றாங்களோ அவங்கள தானே குறிக்கும். அப்ப என்னன்றது யாரை குறிக்கும்? கலாவை குறிக்கும். கலா என்ன சொல்றா? என் சகோதரனின், என் சகோதரனின் ஒரே சகோதரியின் மகள். அப்ப ஒரே சகோதரின்னா யாரா இருக்கும்? அந்த சகோதரனுக்கு ஒரே சகோதரின்னா கலாவா தானே இருக்கும். அப்ப கலா, கலாவின் மகள், மகள் அப்படின்னு சொல்லியிருக்கான். யாரு? அவள். அவள்னா யாரை சுட்டி காட்டி சொல்றாங்க? மாலாவை சுட்டி காட்டி சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? மாலா அப்படின்னு வரும். கரெக்டா? இந்த இடத்துல என்ன வரும்? மாலா அப்படின்னு வரும். இன்னொரு டைம் சொல்ற, ரிப்பீட் பண்ணீங்க பாருங்க. கலா, கலா சொல்றா, என்ன சொல்றா? என் சகோதரனின், கலாவுடைய சகோதரனின் ஒரே சகோதரியின் மகள். மகள் தான் யாரு? மாலா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்கணும்னு பாருங்க. ஸோ தமிழ்ல வந்து மிஸ்டேக் ஆயிட்டு இருக்கு, அதாவது பிரிண்ட் வரல. ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஹவ் இஸ் மாலா ரிலேட்டட் டு கலா? ஹவ் இஸ் மாலா ரிலேட்டட் டு கலா? ஹவ் இஸ் மாலா ரிலேட்டட் டு கலா? இங்க என்ன கொஸ்டின் வரணும் தமிழ் அப்படின்னா, மாலா என்பவர் கலாக்கு என்ன உறவு? மாலா என்பவர் கலாக்கு என்ன உறவு? அப்ப மாலா என்பவர் கலாக்கு என்ன உறவு? மகள் தானே. மாலா என்பவர் கலாக்கு என்ன உறவு? மகள் தானே. அப்ப ஆப்ஷன் பி அப்படிதான் வரும். ஓகேவா? ஸோ மொத்தமா 30 கொஸ்டின் பார்த்தோம். எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ அப்படியே யூடியூப் சேனல் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்ட்டு அப்டேட் பண்றோம். ஓகேவா? தேங்க்யூ.